ஹலோ நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் படம் காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த படத்தின் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ல ஆரம்பிக்கிறது. ஸ்காட்லாந்துக்கு செல்லும் ஹீரோயினுக்கு ஒரு விபத்து நடக்கிறது. அந்த விபத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு வித்தியாசமான ஞாபக மறதி பிரச்சனை வருகிறது. அது என்னன்னா, இரவு தூங்கி எழுந்தாலே அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா பழைய சம்பவங்களையும் மறந்து விடுகிறார். அதாவது தினமும் காலை எழுந்ததும் அவருக்கு ஒரு புதிய நாள் மாதிரி தான். அவரை காதலிக்கும் ஹீரோ மதும் கேஸ் இந்த நிலையிலும் அவரை பாதுகாத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஸ்காட்லாந்தில் இசை நிகழ்ச்சிக்காக தங்கியிருக்கும் ஹீரோயினின் பழைய காதலன் அர்ஜுன் இவர்களது வாழ்க்கையில் மீண்டும் வருகிறார். இதற்கு பிறகு கதையில் பல கேள்விகள் எழுகிறது. ஜியா சங்கரும் அர்ஜுனும் எப்படி காதலித்தார்கள்? அவர்கள் ஏன் பிரிந்தார்கள்? அந்த விபத்து எப்படி நடந்தது? இறுதியில் ஜியா சங்கர் யாருடன் இணைகிறார்? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தின் கதை. இந்த படத்தை இயக்கியவர் மதராசப்பட்டினம், தெய்வ திருமகள், தலைவா போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் விஜய். முக்கோண காதல், விபத்து, மறதி போன்ற கதைகள் தமிழ் சினிமாவில் நிறைய வந்தாலும் இந்த படம் ஸ்காட்லாந்து பின்னணியில் நடப்பதும் இசை முக்கிய பங்காக இருப்பதும் சிறப்பு. அதனால்தான் இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக ஹாரிஸ் ஜெயராஜ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நடிப்பை பற்றி சொன்னால் படத்தின் ஹீரோ மதும் கேஸ். புதுமுக ஹீரோ என்பதால் அவரின் நடிப்பில் இன்னும் மெச்சூரிட்டி குறைவாகவே தெரிகிறது. முக்கியமான இமோஷனல் சீன்ஸ்ல கூட அந்த உணர்ச்சிகள் சரியாக வரவில்லை. மற்றொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் மலையாள நடிகர் அர்ஜுன் நடித்துள்ளார். ஆனால் அவரின் ஆக்டிங் கொஞ்சம் ஓவராக இருப்பதால் அந்த கேரக்டர் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரிகிறது. ஆனால் இந்த இருவரையும் விட படத்தில் மிகவும் கவனிக்க வைக்கும் நடிப்பு ஹீரோயின் ஜியா சங்கர் தான். அவரின் எக்ஸ்பிரஷன்ஸ், காஸ்டியூம், பாடல் காட்சிகள் எல்லாமே அழகாக இருக்கிறது. ஞாபக மறதி காரணமாக குழம்பும் சீன்ஸ்ல அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துள்ளார். மற்ற நடிகர்களில் எம்.எஸ். பாஸ்கர் ஒரு ஸ்காட்லாந்து வாழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உரிமையாளராக வருகிறார். ஆனால் அவரை படம் முழுமையாக பயன்படுத்தவில்லை என்று தோன்றுகிறது. ஜெயபிரகாஷ் வழக்கமான பணக்கார அப்பா வேடத்தில் வருகிறார். விஜய் சந்திரசேகர் சென்டிமெண்ட் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இப்போது இசை பற்றி பேசலாம். இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். சில பாடல்கள் நல்லதாக இருந்தாலும் பழைய ஹாரிஸ் ஜெயராஜ் மேஜிக் இந்த படத்தில் அதிகமாக தெரியவில்லை. மேலும் சில பாடல்களில் இளையராஜா பாடல்களின் தாக்கம் அதிகமாக இருப்பது போலவும் தோன்றுகிறது. படத்தின் ஒளிப்பதிவில் சில காட்சிகளில் ஸ்காட்லாந்தின் அழகு நன்றாக காட்டப்பட்டுள்ளது. ஆனால் படத்தின் பெரும்பாலான காட்சிகள் வீட்டுக்குள் அல்லது ஹோட்டலில் நடப்பதால் ஸ்காட்லாந்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்ததா என்ற கேள்வி எழுகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது படத்தின் முக்கியமான ஐடியா ஞாபக மறதி நல்ல கான்செப்ட் தான். ஆனால் அதை ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளேயாக மாற்ற முடியாமல் படம் பல இடங்களில் சலிப்பை தருகிறது. இடைவேளைக்கு பிறகு வரும் வில்லன் சீன்ஸ் கூட கொஞ்சம் எரிச்சலை தருகிறது. நல்ல கான்செப்ட் இருந்தாலும் பலவீனமான திரைக்கதை மற்றும் புதுமுகங்களின் நடிப்பு காரணமாக இந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு இம்பாக்ட் கொடுக்கவில்லை. ஹாரிஸ் ஜெயராஜ் இசை, இயக்குனர் விஜய் படம் என்று நம்பி சென்றால் சில இடங்களில்தான் ரசிக்க முடியும். ஸ்டார் ரேட்டிங் 2/5.